இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தந்தை புனித முதலாம் கலிஸ்டஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, திருச்சபையுடைய வரலாற்றில் 3வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மாபெரும் திருத்தந்தையாகவும் புனிதராகவும் இவர் பார்க்கப்படுகிறார். திருச்சபையுடைய வரலாற்றில் அடிமையாக இருந்த ஒருவர் திருத்தந்தையாக மாறுவது இவருடைய வாழ்க்கையில தான். இவர் ஒரு அடிமையாக இருந்த நேரத்துல இவர் மீது ஒரு நிதி மோசடி குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதை நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் தாட்சியோடும் எதிர்த்து தன்னை நிரபராதி என்று நிரூபித்து அதற்கு பிறகு சுரங்கத்துல வேலை செய்து கடின உழைப்பாலும் நம்பிக்கையாலும் விசுவாசத்தாலும் திருத்தொண்டராக அருள்பொழிவு செய்யப்பட்டு பிறகு திருத்தந்தையாக உயர்த்தப்பட்ட ஒரு திருத்தந்தை தான் இந்த புனித திருத்தந்தை முதலாம் கலிஸ்டஸ் என்பவர். திருச்சபையில பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்த ஒரு திருத்தந்தையாகத்தான் இந்த புனித முதலாம் கலிஸ்டஸ் அவர்களை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய அழைப்பு விசித்திரமானது. மனிதர்களுடைய பார்வையில நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இறைவனுடைய பார்வையில உயர்ந்தவர்கள். மனிதர்கள் நம்ம எப்படி தாழ்வாக நடத்தினாலும் இறைவன் நம்மை உயர்த்துவார் என்பதற்கான சான்று தான் இந்த திருத்தந்தை முதலாம் கலிஸ்டஸ். இவருடைய பரிந்துரையால் நாம் அனைவருமே இறைவனுடைய பிள்ளைகள் என்கிற உன்னத நிலையை உணர்ந்து வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இவருடைய பரிந்துரையை மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரிசேயர் ஒருவர் விருந்துக்கு அழைக்கிறார். விருந்துக்கு அழைக்கப்பட்ட இயேசு தூய்மை சடங்கை கடைபிடிக்காமல், அதாவது தன்னுடைய கரங்களை அவர் தூய்மைப்படுத்தாமல் உணவருந்துகிறார் என்கிற ஒரு காரணத்திற்காக பரிசேயர் இவரை பற்றி முணுமுணுக்கிறார். அதற்காகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான பாடத்தை ஒன்று அவருக்கு இன்றைக்கு சொல்லித் தருகிறார். நீங்கள் வெளிப்புற அழகையும் வெளிப்புற தூய்மையை பற்றியும் நீங்கள் மிகவும் கருத்தாயிருக்கிறீர்கள். உள்ள தூய்மையோடு வாழுங்கள், அந்த உள்ள தூய்மையையே மற்றவருக்கு பரிசாக கொடுங்கள் என்று நாம் வாழுகிற இந்த நவீன காலத்துல இன்றைக்கு வெளிப்புற தூய்மை அல்லது வெளிவேடத்தை தான் இன்றைக்கு மக்கள் விரும்புகிறார்கள். இது திருவிழா காலம். இந்த திருவிழா காலத்துல நான் நம்முடைய கத்தோலிக்க பங்குகளை பற்றி பேசுகிறேன். சில பேரெல்லாம் வருடம் முழுவதும் கோயிலுக்கே வரமாட்டாங்க. கரெக்டா அந்த திருவிழா நேரத்துல கொடியேற்றுற அன்னைக்கு, கொடி இறக்குற அன்னைக்கு, தேர்பவனி நடத்துகிற நேரத்துலலாம் அவங்க தான் இடத்துல நிற்பாங்க. ஃபாதருக்கு பக்கத்துல தூபத்தை கொடுப்பாங்க. ஃபாதருக்கு பக்கத்துல இருந்து மைக்க பிடிப்பாங்க. அவங்களெல்லாம் பங்குல நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனா அந்த திருவிழா காலங்களில் மட்டும் எல்லாரும் பார்க்கும்படியாக ஒரு வெளிவேடத்தோடு சிலர் நடந்து கொள்வதை நம்ம பார்க்கலாம். அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வெளிவேடத்தை தான் இறைவன் வெறுக்கிறார். அதே நேரத்துல பங்குகளில மிக முக்கியமான தலைவர்களாக ஒரு சில பேர் நம்மில் வலம் வருவோம். ஆனால் நம்மிடத்துல உள்ள தூய்மை இருக்கிறதா? உண்மையாகவே நம்மிடத்துல விசுவாசம் இருக்கிறதா? உண்மையாகவே நம்முடைய பங்குதளத்தை ஒரு புனிதமான ஒரு பூமியாக அதை நம்ம மதிக்கிறோமா என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. எந்த மதத்தினராக இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம பல்வேறு நிகழ்ச்சிகளை கேள்விப்படுகிறோம். ஆலய வளாகங்களிலே புகைப்பிடிப்பது, மது அருந்துவது மற்றும் தேர்பவனி நடக்கிற நேரங்களிலேயே மது அருந்து விட்டு வருதல், அப்படி என்று வெளிவேடத்திற்காக நம்ம செய்கிற காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறார் என்பதைத்தான் இந்த ஒரு செய்தியின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவங்க நல்லவங்க அல்லது அவங்க கெட்டவங்க, நீங்க பாவிங்க நாங்க நல்லவங்க என்கிற கருத்துக்காக சொல்லவில்லை. இது எங்களுக்கும் பொருந்தும். குருக்கள், கன்னியர்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவருக்கும் பொருத்தமான இது ஒரு அழகான செய்தியாகத்தான் இறைவன் நம்மிடத்துல கூற விரும்புகிறார். வெளிப்புற அடையாளங்களையும் வெளிவேடத்தையும் ஆண்டவர் முற்றிலுமாக வெறுக்கிறார். மாறாக உள்ள தூய்மையை இறைவன் நம்மிடத்திலிருந்து விரும்புகிறார், இரக்கத்தை விரும்புகிறார், பிறரன்பை விரும்புகிறார் என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுற சொல்லி தருகிறது. ஆகவே வெளிப்புற ஆடம்பரங்களையும் தாண்டிய உண்மையான மனித நேயம், வெளிப்புற அடையாளங்களையும் தாண்டிய உண்மையான விசுவாசம் நம்மில் இருந்தால் மறைவாய் இருக்கிற இறைவன் மறைவாக இருக்கிற நம்முடைய உள்ளத்தை கண்டு நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை தொட்டு குணப்படுத்துவார், வாழ்நாள் எல்லாம் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.